சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் சேது வந்து அந்த சாப்பாடை போட்டு சாப்பிட வருவாங்க. அப்போ வாசம்லாம் நல்லா இருக்குது, சேது நீ காம்படிஷனில் கூட கலந்துக்கலாம்டா, அந்த அளவுக்கு உனக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கும்போது அது ரொம்ப காரமாக இருக்குது. காரம் தாங்க முடியாமல் ஓடி போய் தண்ணிலாம் குடிக்கிறாங்க. நம்ம இவ்வளோ காரம் போடலையே, எதுக்கு இவ்வளோ காரம் ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி வெளியே போய் கட்டில் போட்டு உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது சாவித்திரி வராங்க. அவள் எங்கடா அவன் பொண்டாட்டி தமிழ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் காலேஜுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அது எப்படி நீ அமுச்சு விடலாம் அவளை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதெல்லாம் என் பேச்சு கேட்காம போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காலேஜில் என்ன தான் இருக்கோ அவளை எங்கேயாவது ஈர்க்குது, அதனால தான் அவங்க போயிடுதா அப்படின்னு சொன்ன உடனே, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாத்த அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து கோவமாக கிளம்பிடுறாரு. இவன் எதுக்கு என் மேலே கோவப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழும் அவங்க ஃப்ரெண்டும் அங்கே பஸ் ஸ்டாண்டில் நிற்கும்போது, வரும்போது நம்மளுக்கு இடம் கிடைக்குது, ஆனால் வீட்டுக்கு போகும்போது இடமே கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு சக்தி வராங்க. நான் மதுரைக்கு தான் போய்ட்டுருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ஆறுமுகத்துக்கு வந்து ஃபோன் கால் வருது. அவங்க அக்காவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட ஓடி வந்து சொல்கிறாங்க. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக கிளம்பும்போது பணம் வச்சிருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25,000 கொடுக்குறாங்க. இதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போகிறாரு. ஹாஸ்பிட்டலில் போனால் அங்கே டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் அக்காவுக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் போய் அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னு கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ரிசப்ஷனிஸ்ட்டை வந்து கேட்குறாங்க அமௌண்ட் எவ்வளோ ஆகுன்ட்டு. 10 lakhs மேலே ஆகும், இப்போதைக்கு ஒரு 5 லட்சம் கட்டினீங்கன்னா ஆப்ரேஷன் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவர் என்ன பண்ணுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் சேதுவோட தங்கச்சி வந்து அவங்க அப்பா ராஜாங்கத்துக்கிட்ட வராங்க. அப்போ ஆறுமுகம் வந்து ரொம்ப பாவம், அவங்க அக்காவுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும், அதுக்காக நிறைய அமௌண்ட்டு வேணும், நீங்கள் அமைச்சர் தானே, அவங்க அக்காவை வந்து அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசினா அவங்க ஃப்ரீயாகவே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல, எனக்காக இது பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் அவங்க தம்பிக்கிட்ட வந்து இதுக்கான வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ராஜாங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஒரு வேலைக்காரனுக்கே என் பொண்ணு இவ்வளோ இறக்கப்படுறா, ஆனால் என் பொண்ணை கடவுள் இப்படி படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.